அப்பா, என்னடா? ஏன் நீங்க எதுவுமே சொல்லல? என்ன சொல்லல? தெளிவா கேளுடா. தலையும் இல்லாம வாழும் இல்லாம மொட்டையா கேட்டா எனக்கு எப்படி புரியும்? இல்ல, நேத்து நான் என் கல்யாணத்தை பத்தி சொன்னதுக்கு அம்மாட்ட பேசுறேன்னு சொன்னீங்க. நேத்தே அம்மா பார்க்க போறேன்னு சொன்னீங்க. என்கிட்ட எதுவுமே சொல்லல. நான் வர்றதுக்கு முன்னாடியே தான் நீங்க 2 பேரும் தூங்கிட்டீங்களே. ஆமாப்பா. ஏன் அவ்வளவு நேரம்? பக்கத்துல இருக்கிற தெருதான், அதுக்கே லேட்டா வந்தீங்க? வேற ஒண்ணும் இல்ல. உன் மாமியாரையும் கையோட போய் பார்த்துட்டு வந்தேன். மாமியாரா? ஆமாண்டா, நம்ம சாருவோட மாமியார். ஓ, அபிசார் அம்மாவா? ஆ, ஆமா. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்றாங்களாம். அதனால சாருவை பார்க்கணும்னு சொன்னாங்க. கூட்டிட்டு வர சொன்னாங்க. பா, அக்கா எதுக்கு அங்க வரணும்? என்னடா இப்படி கேக்குற? அவளோட வருங்கால மாமியார் பார்க்கணும்னு ஆசையா சொல்றாங்க. போகலன்னா நல்லா இருக்காதுடா. என்னடா இப்ப எதுக்கு இப்படி கோவப்படுற? அன்னைக்கு அந்த தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போமா அப்படின்னு கேட்டதுக்கு சம்மதம்னு சொல்லிட்டல. அப்புறம் ஏன் இப்படி கோவப்படுற? வேண்டாப்பா, வேண்டாம்னா விடுங்க. அதுக்கு மேல கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. அக்கா அங்க வர்றது எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். அதுதான் ஏன் வேண்டாம்னு நானும் கேக்குறேன். நீ பாட்டுக்கு வேண்டாம்னு சொல்றல்ல. அவங்க ஆசையா அவங்க மருமகளை பார்க்கணும்னு அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க. இப்ப கூட்டிட்டு போகலன்னா எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க. பாவம், ஏற்கனவே முடியாம இருக்காங்களா இல்லையா? ஐயோ அப்பா, அதெல்லாம் சரிதான். அவங்க வருங்கால மருமகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதெல்லாம் நான் தப்பு சொல்லல. என்னதான் இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னா அக்கா அவங்க கூட பழகுறது எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லப்பா. எதா இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லுங்க. யார் சாமி? உங்க அக்காவா? அவங்க கூட புதுசா பழகுறாளாக்கும். அது அப்படி இல்லப்பா. கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது நல்லது தானேப்பா. அதுதான் நானும் ஏன் கேக்குறேன். இனிமேதான் அந்த குடும்பத்தோட நல்ல புரிதல் இருக்கணும். புரியுதா? அப்பா, ஏன்பா சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டீங்க? அப்பா, என்ன இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பழகட்டும்பா. என்னடா ஆச்சு உனக்கு? இன்னும் பழைய கால ஆள் மாதிரியே பேசிட்டு இருக்க. யாரு? நான் பழைய காலமா? பின்ன இல்லையா? நீ எதுக்கு பயப்படுற? நீ எனக்கு புரியுது கதிரு. கண்டிப்பா இவங்க கல்யாணம் நடக்கும். இந்த தடவை எதுவும் மாறாது. அப்புறம் இன்னும் குனிஞ்ச தலை நிமிராம நடக்கிற பொண்ணதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ற நீ பழைய கால ஆள் தான்டா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, நேத்து பொண்ணுமணி கிட்ட பேச போனேன்ல. அவங்க மூத்த பொண்ணு கோமதி புருஷன் தங்கச்சியை தான் இவனுக்கு கேட்டிருக்காங்க. ஆமா, அப்படிதான் இந்த நாயும் வந்து சொன்னுச்சு. ஏன்பா, அந்த பொண்ணு எதுவும்? சேச்சா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லம்மா. ரொம்ப தங்கமான பிள்ளை. என்ன, கொஞ்சம் வாய் ஜாஸ்தி. மனசுல உள்ளத பட்டுன்னு சொல்லிடும். கொஞ்சம் கையும் நீளுமா. என்னப்பா சொல்றீங்க? கை நீளுமா? ஆமா சாரு, உன்ன மாதிரிதான். தப்புன்னு தோணுச்சுன்னா உடனே அடிச்சுடுமா. சூப்பர்ப்பா. சூப்பர்ப்பா. என்ன சூப்பர்ப்பா? அக்கா என்ன அடி வாங்க சொல்றியா? டேய் மக்கு சாம்பிராணி, கடைசி வரையும் உன்னை காப்பாத்த அக்கா இருக்க மாட்டேன்டா. அதான் உனக்கும் அக்கா மாதிரியே பொண்ணு கிடைச்சிருக்கா. எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அவளுக்கு ரொம்ப திமிருக்கா. நானே அவளை நிறைய இடத்துல சண்டை போடும்போது பாத்திருக்கேன். ஓ, சாரப்பா அப்படி சொல்றீங்களா? அப்போ உன் அக்காவே அப்படித்தானே எல்லாரும் சொல்லுவாங்க. அது வெளியில இருக்கிறவங்களுக்கு உன்னை பத்தி என்ன தெரியும்? அக்கா தங்கமானவ. உன்னை பத்தி யாராவது அப்படி சொல்லட்டும், முகரைய பேத்துறேன். பேப்படா பேப்ப. பின்ன முகரைய பேக்காம உன்னை பத்தி பேசினா நான் சும்மாவா இருக்கணும்? நீ பேசுறது கொஞ்சமாவது சரியா இருக்குதா கதிரு? என்ன தப்புங்கிற? உன் அக்கானா உனக்கு இனிக்குது, அடுத்த வீட்டு பொண்ணுனா உனக்கு கசக்குமா? இந்த காலத்துல பொண்ணுங்க தைரியமாவும் துணிச்சலாவும் இருந்தாதான் கதிரு அவங்கள அவங்களே பாதுகாக்க முடியும். அந்த பொண்ணு உனக்கு கிடைச்ச கிஃப்டடா. நல்லா மண்டையில உரைக்கிற மாதிரி தெளிவா சொல்லு. இவங்க பெரிய அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்து 6 வருஷம் ஆகுது. அப்போதுல இருந்தே அந்த பொண்ணே இவனை விரும்புது. நான் கோமதி கிட்ட சொல்லி அவங்க அம்மா கிட்ட பேச சொல்லியிருக்கு. இவன் என்னன்னா ரொம்ப தான் பண்றான். அந்த பொண்ணு இவனுக்கு கிடைக்க இவன் கொடுத்து வச்சிருக்கணும். அப்பா, வாய மூடு. அந்த பொண்ணுதான் உனக்கு. ரொம்ப பேசாம கல்யாணம் பண்ணிக்க. அப்பா விடுங்கப்பா, அவனை கட்டாயப்படுத்த வேண்டாம். அவனுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணிக்கட்டும். அவன் விருப்பம் தான் நமக்கு முக்கியம், அதுல நம்ம தலையிட வேண்டாம். சரி சரி, 2 பேரும் சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்புங்க. எங்க? முதல்ல இருந்தெல்லாம் என்னால சொல்ல முடியாது. செல்வியை பார்க்க போகணும். சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பி வாங்க. சரிப்பா, நீங்க போங்க. அந்த எரும மாடும் வருவான். சரி, 2 பேரும் சாப்பிடுங்க. இந்த வாரம் டேய், என்னடா சாப்பிடாம ஏதோ யோசனையா இருக்க மாதிரி இருக்கு? இது வேற ஒண்ணும் இல்லக்கா. அந்த அபிசார் சும்மாவே உன்னை பாக்குற இடத்துல எல்லாம் அடிப்பாரு. இப்ப நீ அவரோட மனைவியா உரிமையா போக போற. அப்போ உன் நிலைமை என்னன்னு நினைச்சு பாத்தியா? டேய் உன்ன. ஐயோ அக்கா, அடிச்சிடாத வலிக்கும் சரியா? இல்ல, சும்மாதான் சொன்னேன். டேய் கதிரு, அவர் நல்லவர் தான்டா. நாம செய்யற சில விஷயம் தப்பா தெரிஞ்சதுனாலதான் அடிச்சிட்டாரு. என்கிட்ட சாரியும் கேட்டாரு. என்ன 2 தடவை காப்பாத்திருக்காரு. அதுவும் இல்லாம எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார். பாருடா, இப்பவே அவருக்கு சப்போர்ட்டா? ரொம்ப பேசுனேன்னு வையேன், சாம்பாரை தூக்கி மூஞ்சில ஊத்திடுவேன். ஒழுங்கா வாயை மூடிட்டு சாப்பிடு. நீ பண்றவதான், பண்ணாலும் பண்ணுவ. அக்கா, ஐயோ என்னடா? நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன்க்கா. நானும் தாண்டா உன்னை மிஸ் பண்ணுவேன். டேய் கதிரு, என்னாச்சுடா? அம்மானா அம்மா முகத்தை விட உன் முகத்தை தான் அதிகமா பார்த்திருப்பேன். இனிமே நீ என் கூட இருக்க மாட்டல்ல. அதை நினைச்சாலே மனசுலாம் ஒரு மாதிரி பிசையுதுக்கா. உறங்கும் போதும் இவனின் கவனம்
அவனுக்கு தைரியம் சொல்ற வழிய பாரு. என்ன பண்றது, அழுகி என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. டேய், என்னடா நீ இப்படி எழுதிட்டு இருக்க? ஐயோ, அங்க வேற பொண்ணு வேற இல்லையேடா. உன்னையும் அங்கேயே கல்யாணம் பண்ணி வச்சு வீட்டோட மாப்பிள்ளைய ஆக்கிருக்கலாம். ச்சே, போச்சு. என்ன நக்கலா? ஏய், உன் மனசு புரியுது கதிரு. ஆனா அப்பாவுக்கு நான் கல்யாணம் பண்ணி போறது தானே சந்தோஷம் இருக்கு. அப்பாவை நான் இங்க தனியா விட்டுட்டு போறதுக்கு காரணமே நீ தான். நீ அவரை நல்லா பாத்துப்பேன்னு தான். நீ அவரை பாத்துக்குவேன்னு நினைச்சு நான் கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டா, இங்க என்ன வேணா அவர் தான் உன்னை பாத்துக்கிறாரு போல இருக்கு. சில்லி பாய். உனக்கு என் ஃபீலிங்ஸ் எல்லாம் கிண்டலா இருக்கு. அப்படி இல்லடா தங்கம். அப்புறம் என்ன, என்னையும் அப்பாவையும் தனியா விட்டுட்டு போற, எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ என்ன கிண்டல் பண்ற, போக்கா. எல்லாரும் எப்பவுமே கூடவே இருக்க மாட்டாங்கடா. ஒரு நாள் போய் தானே ஆகணும். நான் என்ன பேசுனா நீ என்ன பேசுற, பைத்தியமே? என்னையவா நீ பைத்தியம்னு சொன்ன? ஆமாடி, நீ பைத்தியம் தான். டேய், உன்ன ரெண்டு பேரையும் சீக்கிரம் சாப்பிடுங்க கிளம்பணும் தானே சொல்லிட்டு போனேன். என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அப்பா நான் இல்லப்பா, அக்கா தான். இல்லப்பா, நான் இல்ல, இவன் தான் என் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சு, இன்னும் சின்ன பிள்ளைத்தனமா சண்டை போட்டுட்டே இருங்க. சரி சரி, சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு. இதோ கிளம்பிட்டோம்ப்பா. கிளம்பிட்டோம்பா. கமலி, கமலி ரெடி ஆயிட்டியா என்ன? எவ்வளவு நேரம் கிளம்புற? அவ்வளவுதாங்க, முடிஞ்சது. ஒரு 2 minutes. ஐயோ கடவுளே, இது காலையில இருந்து 10வது 2 மினிட்ஸ். எத்தனை தடவை 2 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் சொல்லிட்டே இருக்க? நீ கிளம்பவே இல்லையா? நீ கிளம்பி வரதுக்குள்ளே கண்டிப்பா உங்க பெரியமாவை டிசார்ஜ் பண்ணியே கூட்டிட்டு வந்துருவாங்க. அவ்வளவுதாங்க, கிளம்பிட்டேன். போலாமா? என்ன, என்னைக்கு இல்லாம என்னை இன்னைக்கு ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? என்னமோ தெரியலடி, இப்பெல்லாம் எனக்கு நீ ஒவ்வொரு நாள் புதுசாவே தெரியற. தெரிவாங்க தெரிவாங்க, உங்களுக்கு வர வர குசும்பு அதிகமாயிடுச்சு. ஏய், சொன்னா மட்டும் நம்ப மாட்டியே. உண்மையா தாண்டி சொல்றேன். உண்மையுமே நீ ஒவ்வொரு நாளும் எனக்கு ரொம்ப அழகா தெரியற. ஓ, அப்படியா? அப்ப நாளைக்கு இதே மாதிரி தான் சொல்லுவீங்களா? நாளைக்கு என்னடி நாளைக்கு? இனிமே ஒவ்வொரு நாளும் நீ எனக்கு அழகா தான் தெரிவ. அதனால ஒவ்வொரு நாளும் நீ அழகா இருக்கன்னு நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். பாக்கலாம், இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சு இதே கேள்வி கேக்குறேன், அப்ப என்ன சொல்றீங்க? இத்தனை வருஷம் ஆனா என்னடி, என் பொண்டாட்டி எப்பவுமே எனக்கு அழகுதான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எதுக்கு ரொம்ப பக்கத்துல வரீங்க? உதடு இருக்குல்ல உதடு, அது என்னமோ என்கிட்ட கேக்குற மாதிரியே இருக்கே. அப்படியா? என்ன கேக்குது? நான் இது கொடுத்த சூடான மொத்த மாதிரி இப்போ ஒண்ணு கேக்குது, கொடுத்துருவோமா? ஆ, கேக்கும் கேக்கும். மாமா, வர வர உங்களுக்கு ரொமான்ஸ் பண்றதுக்கு ஒரு நேரம் காலமே தெரியாம போயிடுச்சு. முத்தம் கொடுக்குற இடமா இது? நடுஹால்ல நின்னுட்டு முத்தம் கொடுக்கவான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. யாராவது வந்துட போறாங்க. ஏய், அதான் யாரும் வீட்டுல இல்லடி. அப்புறம் என்னடி, ஒன்னே ஒண்ணு ஒன்னே ஒண்ணு என்ன ரொம்ப நேரம் தூங்கிட்ட போல இருக்கு, விடிஞ்சதே தெரியல. டேய் மச்சான், என் தங்கச்சி நடுகால வச்சு என்னடா பண்ணிட்டு இருக்க? உங்க அண்ணன் எங்க இருந்துதான் வருவான்னு தெரியாது, ஆனா என்னை டிஸ்டர்ப் பண்றதுன்னா கரெக்டா வந்துருவான். என்னடா மச்சான், என் தங்கச்சி என்ன பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியலையேடா. உன் தங்கச்சி நான் என்னடா பண்ண போறேன்? உன் தங்கச்சி நான் ஊருக்காவா போட போறேன்? உன் தங்கச்சி கண்ணுல தூசி விழுந்துருச்சுன்னு சொன்னடா, அதான் எடுத்து விட்டுட்டு இருந்தேன். நான் தான் இப்ப தப்பா நினைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன தப்பா நினைச்ச? அது வந்து, சரி விடு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, நீங்க என்ன ஹாஸ்பிட்டல் கிளம்பலையா? யாரு? நாங்க ஹாஸ்பிட்டல் கிளம்பலையா? டேய், நீ என்னடா தூங்கிட்டு இருந்தாக்குல நிக்கிற? போடா போய் கிளம்பிட்டு வாடா. இதோட வரப்போறிய ஹாஸ்பிட்டலுக்கு? நாங்க 2 பேரும் கிளம்பிட்டோம். சாப்பிட்ட உடனே கிளம்ப வேண்டியதான். நான் கிளம்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? இப்படி போயிட்டு அப்படி வந்துடுறேன் பாரு. என்ன சாப்பாடு தான் ரெடியா? அதெல்லாம் எப்போ ரெடினா, நீ போய் கிளம்பி வா. 10 நிமிஷம். அண்ணன் எப்படி கிளம்பி வரேன்னு பாரு. நானும் ரெடி, கிளம்பலாமா? காவியா, நீ வரவே நான் வீட்லயே இரு. ஏனா? இல்ல காவியா, அத்தை இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்களாம். அப்புறம் எதுக்கு எல்லாரும் அங்க? நீ இங்கே இரு, நாங்க போய் என்னன்னு மட்டும் பார்த்துட்டு உடனே வந்துடுறோம். ஓகேண்ணா. பசிக்குதுரி, சாப்பாடு எடுத்து வைக்கிறியா? சரிங்க, வாங்க சாப்பாடு எடுத்துக்கிறேன். அண்ணா, நீ சீக்கிரம் குளிச்சுட்டு வா. சரி கமலி. என்ன மாமா, இப்பதான் எந்திரிச்சியா? ஏய், என்னடி இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிற? உங்க அண்ணன் எதுவும் பாத்திர போறாண்டி, தள்ளி போடி. ஆமா ஆமா, எங்க அண்ணனுக்கு ஒண்ணுமே தெரியாது நம்ம லவ் பண்றத பத்தி. அப்படியே மூடி மறைச்சு சீக்கிரட்டாவே வச்சிருக்க போறீங்க, அப்படிதானே? என்னடி காலையிலே ஓவரா பேசுற, திமிரா? ஆமா, அப்படின்னே வச்சுக்கோ. உங்ககிட்ட தானே என் திமிர காட்ட முடியும். வர கொஞ்சம் கூட பயமே இல்லாம போயிடுச்சுடி. என்ன தைரியத்துல நீ ஆடிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ இருக்க தைரியம் தான் மாமா. ஆமா, முன்னாடி எல்லாம் நான் ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடியே ஐயோ மாமா திட்டுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயப்படவே இல்ல. இப்ப என்னடி பயப்படவே மாட்ற? இப்ப ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தேனா, அப்ப ரொம்ப சின்ன பிள்ளையா ஒரு மாதிரி தோணுச்சு. அதனால நீங்க என்ன சொன்னாலும் கேட்டேன். ஆனா இனிமே தான் நாங்க காலேஜ் போறோம்ல, நாங்களும் மெச்சூர்ட் ஆயிட்டோம். ஆமாமா, ரொம்ப மெச்சூர்டு தான். உன் மெச்சூர்ட பத்தி எனக்கு தெரியாது. லூஸ் மாதிரி எதுவும் பண்ணிட்டு இருக்காதடி. ஏதாவது தப்பா செஞ்சேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்குவேன், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும், பாத்துக்கோ. என்ன பண்ணுவீங்க?
நைட்டு கொடுத்தது பத்தலன்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் மாட்டுவல்ல, அப்ப இருக்கு உனக்கு. சி போ மாமா. என்னடி வெக்கம்லாம் படுற? புதுசா இருக்கு. ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ டூடி. என்னடி கமலி, உன் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பார்க்கணும்னு ஆசாசியா வந்த, இன்னும் உங்களை வரக்கானோ? ஒருவேளை வரமாட்டாங்களோ? இல்லைங்க, கண்டிப்பா அண்ணி வருவாங்களாம். நேத்தே எங்க பெரியம்மா அவங்களோட அப்பாட்ட சொல்லி தான் அனுப்புனாங்களாம், மருமகளை பார்க்கணும் வர சொல்லுங்க அப்படின்னு. அதனால கண்டிப்பா வருவாங்கன்னு தோணுது. ஒருவேளை வரலனா? இல்லடி, ஒருவேளை அவங்க வரலனா, ஏதாவது வேலை இருந்து வராம இருந்தாங்கன்னா? இதெல்லாம் வருவாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? என்ன வம்பளுக்கெல்லாம் உங்களால இருக்கவே முடியாது, அப்படிதானே? அங்க ஒரு பொண்ணு வராங்க பாரு, அவங்களா இருக்குமோ? என்னங்க, அவங்க பார்க்க அழகா இருக்காங்க. ஒருவேளை அவங்க தான் அண்ணனுக்கு பார்த்திருக்க பொண்ணா இருக்குமோ? ஓ, அழகா இருந்தா அது உங்க அண்ணனுக்கு பார்த்த பொண்ணா? என்னங்க? இல்லடி, நீ தானே சொன்ன அவங்க அழகா இருக்காங்க, அதனால உங்க அண்ணனுக்கு பார்த்த பொண்ணா இருக்குமோ அப்படின்னு. ஒருவேளை அழகா இருந்தா மட்டும்தான் உங்க அண்ணனுக்கு பொண்ணு பாப்பீங்களோ? ஐயப்பா சாமி, உங்கள்கிட்ட நான் எதுவுமே பேசல, ஆளை விடுங்க. அவங்க அழகா இருக்காங்கன்னு சொன்னதுக்கு என்னென்ன சொல்றீங்க? சரி சரி, கோவப்படாத, அகி கிட்ட கேட்கலாம் இரு. அகியா, நான் ஒன்னதான். சொல்லு கமலி. அதோ அங்க ஒரு பொண்ணு வந்து நிக்கிறாங்கல்ல, அவங்க தான் நம்ம அபியனுக்கு பார்த்திருக்க பொண்ணா? என்னது, அண்ணி வந்திருக்காங்களா? ஆமா கமலி, அவங்கதான். பேரு சாரு. அழகா இருக்காங்கண்ணா. இவங்களுக்கும் நம்ம அண்ணனுக்கும் ஜோடி பார்த்தா சூப்பரா இருக்கும். என்ன செலக்ட் பண்ணது யாரு? அண்ணன் ஆச்சே. இவ யார பார்த்து முகத்தை திருப்புறா? சாரு, ஏன் இப்ப என்னை மறைக்கிற? ஏண்டி, என் பொண்ணு உன் பொண்ணு மாதிரி தானே, யாருக்கோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? அவளை பார்த்ததும் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம் வேற. நேத்து நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணேன் அத சொல்லு முதல்ல. வேற யாருக்கு? அத அங்க வந்து நிக்கிறா பாரு, மேனாமினிக்கு. அவளதான் சொன்னேன், அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றேன். மேனாமினிக்கியா? அது யாரு? ஓ, அப்படியே தெரியாத மாதிரி கேட்காத. அப்படியே எல்லாரையும் மயக்கி வச்சிருக்கா. இந்த நடிப்பு தான் எனக்கும் வர மாட்டேது, நான் பெத்ததுக்கும் வர மாட்டேது. அக்கா, பார்த்து பேசு. அந்த பொண்ணு ஒன்னும் உன் வறுமையில தான் கட்டிக்கு வேணும் ஒத்த கால்ல எல்லாம் நிக்கல. நீ சொன்னாங்க, அதனாலதான் அந்த பொண்ணு சம்மதிச்சிச்சு. அதே மாதிரி அபியும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கல. அண்ணி சொன்னாங்கன்னு, அதுவும் அவங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அவனும் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னான். சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரிலாம் பேசாதக்கா. ஆமாண்டியம்மா, எனக்கு எதுவும் தெரியாது, உனக்கு எல்லாம் தெரியும். நம்ம தங்கச்சி அங்கதானே இருக்கா, நம்ம பொண்ணு அங்க அனுப்பி வச்சா நல்லபடியா பாத்துப்பா அப்படின்னு அனுப்பி வச்சேன். நீ தான் அவகிட்ட அபிக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லி புரிய வச்சிருக்கணும். அவளும் அதை கேட்டு அது மாதிரி நடந்திருப்பா. இப்ப பாரு, எவ்வளவு ஒருத்தையும் அண்ணன் வீட்டு மருமலாகி சொத்தையெல்லாம் ஆள போறா. குப்பை தட்டி கோபுரத்தை பார்க்க ஆசைப்படுது. அக்கா, சும்மா பேசணும்னு பேசாத. ஓ பொண்ணு யார் சொன்னாலும் கேட்க போறதில்ல, ஏன்னா டிசைன் அப்படி. அது டிசைனா? என்னடி சொல்ற? உன் பொண்ணும் உன்ன மாதிரியே தான் இருப்பான்னு சொல்றேன். உன்ன மாதிரியே யார் சொல்றதையும் கேட்க மாட்டா. தான் தாங்கிற ஆங்காரம் திமிரு எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து குத்தைக்கு எடுத்திருக்கா. அப்படியே அவ என் பேச்ச கேட்டு இருப்பாளாக்கும். இப்ப வரையும் அவ என் பேச்ச ஒரு வார்த்தை கேட்டிருப்பாளான்னு கேளு, ஒரு மண்ணும் கிடையாது. ஆனா அந்த சார்பில் இன்ன வரைக்கும் அம்மாங்கிற வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசினது கிடையாது. அவ எனக்கு மகளா பிறக்காம போயிட்டாளேன்னு கவலைப்படுறேன். அவ மட்டும் என் மகளா பிறந்திருக்கணும், என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் செஞ்சு அவைக்கு அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். உன் பொண்ணு என்ன அப்படியா இருக்கிறா? முதல்ல அவளுக்கு மரியாதைன்னா என்ன, பெரியவங்களை மதிக்கிறதுனா என்னன்னு கத்துக்கொடு. அதுக்கப்புறம் யாராவது நல்ல மாப்பிள்ளையா பார்த்து அவளுக்கு கட்டி கொடு. போதும் நிறுத்து, என் பொண்ணு வாழ்க்கையை எனக்கு பாத்துக்க தெரியும். அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து கேக்குற? உனக்குள்ள திமிரு தான் உன் பொண்ணுக்கு இருக்கும். சும்மா முறைச்சுக்கிட்டு நிக்காத, யாரையும் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசாத. இரு, நான் போய் அவங்களோட பேசிட்டு வரேன். கொஞ்சமாவது எனக்கு தங்கச்சி மாதிரி பேசுறாள பாரு. ஏதோ அவளுக்கு அம்மாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. நல்ல வேலை அவ வயித்துல வந்து பிறக்காம போயிட்டா, இல்லைன்னா இவளெல்லாம் கையில பிடிக்க முடியுமா?